நீ யாருமா? ஆணையூர்ல வந்துட்டு எங்களே தானே கொண்டாடுற. ஹலோ ஆர்டர் பண்ணாருன்னா நீங்க அவங்க வீட்டுல போய் எடுத்துக்கணுமா? அண்ணே மரியாதை என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன மரியாதை? போப்பா ஆணையூர் தலைவர் பேசுறேன். எனக்கு ஒண்ணும் மரியாதை கொடுக்கல. நீ ஏன் இவ்வளவு பிஜேபி மாவட்ட தலைவர் சொல்றேன். அப்புறம் என்ன? அப்ப அத பேசாம சண்டியத்தனமா பேசுறீங்க. ஒரு 8 போடுறாங்க. 8 போட்டு முடிச்சிருங்க. போலீஸ் வர சொல்லுங்கன்னு சொன்னேன். கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும். போலீஸ் தள்ளி நில்லுங்க. நான் தள்ளி தான் நிக்கிறேன். அப்புறம் என்ன உங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பாத்த பேசினா எஃப்ஐஆர் ஆணையூர் தலைவர் முறையில நான் பேசுறேன். எஃப்ஐஆர் போடுவேன். பேசுங்க. அப்படி பேசுறது சரியான முறை இல்ல. நீங்க பேசுனது கொடுக்கிறது எல்லாத்துக்கும் தான் கொடுக்கணும். இந்த வீட்ல குடியிருக்காங்களா? ஆமா எல்லாரும் தானே இருக்கேன். குடியிருக்கன்றதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? ரெக்கார்ட் பண்ணுங்க. லோக்கல் போலீஸ் வர சொல்லுங்க. லோக்கல் போலீஸ் வர சொல்லுங்க. அப்புறம் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மதுரை ஆணையூரில் பட்டா வழங்குவது தொடர்பாக பெண் வருவாய் கோட்டாட்சியர் ஆய்வுக்கு சென்றிருக்கிறார். அப்போது பெண் அரசு அதிகாரியை பாஜக பிரமுகர் மிரட்டுவது தொடர்பான அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், என்ன நடந்தது? இது தொடர்பாக என்ன நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள்? விரிவான விவரங்களை வழங்கலாம். மதுரையில் பட்டா வழங்குவது தொடர்பாக கள ஆய்வு பணிக்கு சென்ற பெண் வருவாய் கோட்டாட்சியருக்கு மிரட்டல் விடுத்ததாக இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளானது தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வரக்கூடிய வேளையிலே மிரட்டல் விடுத்ததாக கூறப்படக்கூடிய பாஜக பிரமுகர் மீது காவல் நிலையத்தில் 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பார்த்தோமேனால் எங்க ஊர்ல வந்து எங்களே வீடியோ எடுக்கிறையா என பெண் ஊழியருக்கு மிரட்டல் விடுத்தக்கூடிய வீடியோவானது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் நீண்ட நாட்களாக குடியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவது குறித்து மதுரை வருவாய் கோட்டாட்சியர் சாலினி நேரில் சென்று ஆணையூர் பகுதியில் கள ஆய்வு பணியை மேற்கொண்டார். அதன் ஒரு பகுதியாக பார்த்தோமானால் கடந்த 12ஆம் தேதி அன்று மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆணையூர் பகுதியில் அவர் தனது பணியாளர்களோடு கள ஆய்வு பணியை மேற்கொண்ட போது அங்கே சில வீடுகள் பூட்டிய நிலையிலும் பொதுமக்கள் இல்லாத காரணத்தினால் பட்டா விண்ணப்பம் செய்தவர்களுக்கு விண்ணப்பம் ரத்து செய்வதாக அவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பட்டா வழங்க வேண்டும் என கூறி எதிர்ப்பு தெரிவித்த பாஜக பிரமுகர் ஹரிச்சந்திரன் மற்றும் அவருடன் வந்த இருவர் சேர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் சாலினி மற்றும் அரசு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வீடியோவானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக அந்த பகுதியிலே கள ஆய்வு பணியை மேற்கொள்ளக்கூடாது எனவும் அதிகாரிகளை மிரட்டும் துணியில் அவர் பேசியிருக்கிறார். இதுகுறித்து ஆணையூர் கிராம நிர்வாக அலுவலர் கோதை நாச்சியார் கூடல்புதூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பாஜக பிரமுகர் என கூறும் ஹரிச்சந்திரன் மற்றும் ஞானமணி, ரூபேஷ் ஆகிய 3 பேர் மீதும் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கூறி 3 பிரிவுகளின் கீழ் கூடல்புதூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அரசு அலுவலரை பணி செய்ய விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகளானது தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.